இந்த பயோஃபார்ம் டூத் பேஸ்ட்லேயும் அதே மணத்தக்காளி, வல்லாரை, ஆவாரம்பூ, கொய்யா இலை கொழுந்து, மாவிலை கொழுந்து, பப்பாளி இலை, அதோட வெங்காரம்னு ஒரு சித்த மருத்துவ பொருள் இதில் இருக்குது. இதோட தன்மை என்னன்னா, வாயில் உலர்ந்த தன்மை இருந்தால் அதை ஈரத்தன்மையாக மாற்றிடும். இது ஏன் அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பீப்புள், சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றதுனால வாய் உலர்ந்த நிலையில் இருக்கும். இந்த டூத் பேஸ்ட்டை போடுறதுனால வாய் ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கும். ஈரத்தன்மை இருந்தாலே எச்சில் ஊறும். எச்சில் ஊறுனா நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருள் ஈஸியாக செரிமானம் ஆகிடும். அதே தான் லிக்விட்லேயும் இருக்குது. நான் அந்த மற்ற லிக்விடுக்கு சொன்னது தான் இதுவும். இரவில் நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கையால் மசாஜ் பண்ணிங்கன்னா ஆட்காட்டி வரலால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்புறம் ஒரு தம்பி சொன்னார்ல, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீ ப்ராடக்டை உன் ப்ராடக்டை தான் நீ விற்கிற அப்படின்னு. எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது தம்பி. உங்களை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முற்றும் துறந்த முனிவர்களாக இருக்காங்கல்ல, நம்ம ஊரில் சாமியார்கள் நிறையா. அவங்க வெப்சைட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நானாவது டூத் பவுடரும் டூத் பேஸ்ட்டும் தான் விற்கிறேன். அந்த சாமியார்கள் பார்த்தீங்கன்னா லேகியம் விற்கிறான், ஆண்மை குறைவுக்கு லேகியம் விற்கிறான். அவனே ஆண்மை குறைவுக்கு லேகியம் விற்கிறப்ப வயிற்றுப்பாட்டுக்கு பர்பஸையும் டூத் பவுடரும் விற்கிறது தப்பா?